கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லது இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நேற்றைய தினத்து மாதம் அவர் எப்படி பூர்ண அன்புள்ளவராக இருக்கிறார், அதே போல் அவருடையவர்களாகி நாமும் பூர்ண அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் 1 யோவான் 2:6 வசனத்திலே, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். நாம் அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய பிள்ளைகள் என்று அல்லது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று நம்ம சொல்லுவோமா இருந்தா எப்படி இருப்போமா? அவர் நடந்தபடி நாம நடப்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே விதமாய் அவருடையவர்களாகிய நாம நடக்க வேண்டும். ஆமென். அவர் எப்படி எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வைத்து விட்டு போயிருக்கிறார் அந்த பூமியில. ஆகவே அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி அவர் இருக்கிறாரோ அதே விதமாய் நாமும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பார்க்கிறோம் விதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுத்தார், பாவிகளை நேசித்தார். அங்கே லூக்கா 19வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். நம்ம நடக்க அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அங்கே 7, 9, 10வது வசனங்களை சொல்லுகிறது. அங்கே சகையை இயேசு வரவழைக்கிறார். மேலிருந்து அவன் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து இயேசு சொல்லு, நான் உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று இயேசு அவனை கூட்டி போகிற பொழுது எல்லாரும் சொன்னார்கள், பாவியான மனுஷரிடத்தில் இயேசு போகிறார். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாவி என்று எல்லாரும் ஒதுக்கின சகையுனிடத்தில் விட்டு இயேசு போனார். ஆனா சகையுடைய பாவத்துக்கு அவர் உடன்படவில்லை. அதனால்தான் சகையு தான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து தன்னிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். இயேசு சொன்னார், இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் பாவிகளை நேசித்ததுனாலதான் அவர் பாவிகள் மேல் மனதுருகி பாவிகளுக்காக தன்னை பலியாக கொடுத்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வைத்து விட்டு போனார். மாத்திரமல்ல, யோவான் இந்த மத்தேயு 9:36 சொல்லுகிறது, ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறது அவர் கண்ட பொழுது திரளான ஜனங்கள் வருவதற்கான மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல சிதறுண்டவர்களும் தொய்ந்து போனவர்களுமா இருக்கிறதை கண்டவர் மனதுருகினார். அப்ப ஜனங்களை பார்க்கும் பொழுது அந்த ஆத்ம தாகத்தோட மனதுருகிற அந்த இருதயம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அப்ப அவருடையவர்களாகிய நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். மற்ற ஜனங்களை பார்க்கும்போது இவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், இவர்கள் ஆண்டவர் அன்புக்குள் வரமாட்டார்களா என்ற அந்த ஏக்கத்தோட, அந்த பாரத்தோட, அந்த தவிப்போட அந்த பார்க்கிற அந்த மனதுருக்கத்தின் இருதயம் இயேசு கிறிஸ்துவை போல நமக்கும் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கிறது தான் அவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் தாழ்மையின் அடையாளத்தை செய்து கொண்டு போனார். அவர் ஆண்டவர் ரட்சகரமாயிருக்கிற அடிமையின் ரூபம் எடுத்து சொல்ற அடிமை மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. அவ்வளவாய் தாழ்த்தினார். இயேசுடைய தம்முடைய சீஷர்களுக்கு அடிமையை போல காதங்களை கழுவினார். இன்றைக்கு நீங்களும் நானும் சாதாரண பாதங்களை கழுவ ஆயத்தமா இருக்கிறோம். அடிமையை போல் இருக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஒரு அடிமை எப்படி இருக்கிறானோ அதே போல கழுவுற நேரம் மட்டும் நாம் தாழ்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிறது அல்ல, வாழ்க்கை முழுவதும் தாழ்த்தப்பட வேண்டும். அப்ப இயேசு தான் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி நாம வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நடந்தபடி நானும் நடக்க வேண்டும். நீங்களும் நானும் அப்படி நடக்கிறோமா? மற்றவர்களோட பார்வையில நம்ம இயேசு கிறிஸ்து நடந்தது போல நடக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறோமா? நம்மளை நாம பார்த்து கேள்வி கேட்போம். இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி நானும் நடப்போம். கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.